வெல்கம் பேக் டு மீனூஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ரெசிபி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட இருக்க பெல் பட்டனையும் சேர்த்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் வீடியோ போட்டால் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் உடனே வரும். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சுக்கினி ஃப்ரிட்டர்ஸ். வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இது வந்து ரொம்ப ஈஸியான ஒரு ஸ்நாக் ரெசிபி. தேவையான பொருட்கள்: பிரெட் க்ரம்ஸ், கடலை மாவு, அரிசி மாவு ஈக்குவல் போர்ஷன் 1:1 ரேஷியோவில் எடுத்துக்கோங்க. நான் இங்கே சுக்கினி வச்சுருக்கேன். ஸோ இது வந்து கொஞ்சம் பெரிய சைஸுன்றதுனால நான் ஒன்று மட்டும் எடுத்து வச்சுருக்கேன். உங்களுக்கு மீடியம் சைஸில் கிடச்சிச்சின்னா 2 எடுத்துக்கோங்க. இப்போ ஃபஸ்ட்டு தோலை பீல் பண்ணிடலாம். இதே ரெசிபி நீங்கள் கேரட்டில் ட்ரை பண்ணலாம், பன்னீரில் ட்ரை பண்ணலாம். இப்போ நம்ம தோலை பீல் பண்ணியாச்சு. 2 ஈக்குவல் ஹாஃபாக கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிவிட்டு நான் வந்து இப்படி ஸ்ட்ரைட்டாக வச்சு ஸ்லைஸ் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் நம்ம ஃபர்தராக கட் பண்ணுறதுக்கு வந்து இந்த மாதிரி பண்ணிட்டோன்னா ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி ஒரே சைஸ்லேயும் கிடைக்கும். நம்ம இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு பண்ணோன்னா எல்லாமே ஒரே மாதிரி பீசஸாக இருக்கும். இது வந்து பார்க்க ஒரு ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் மாதிரி இருக்கணும், ஒரு ஃபிங்கர் ஃபுட் மாதிரி. ஸோ அதனால் நான் வந்து இந்த மாதிரி கட் பண்ணுறேன். உங்களுக்கு ரவுண்டாக போடணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் வேணால் ரவுண்டாக போட்டுக்கோங்க. அதே மாதிரி இது வந்து ரொம்ப குண்டாக ரொம்ப பெரிய பெரிய பீஸாக நீங்கள் வந்து ரொம்ப குண்டாக போட்டிங்கன்னாலும் உள்ளே வந்து போய் அவ்வளோவா வந்து அந்த நம்ம போட்டிருக்க அந்த பேட்டர் ரெடி பண்ணியிருக்கிறதுலாம் உள்ளே போய் அவ்வளோவா சாராது. அதனால் நீங்கள் வந்து கொஞ்சம் தின்னாக போட்டுக்கோங்க. நான் இப்போ ஒரு மிக்சிங் பவுலில் கடலை மாவையும் அரிசி மாவையும் ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் இதில் வந்து நான் இப்போது ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ண போகிறேன். ஒரு குட்டி டேபிள் ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணியிருக்கேன். அதோட 2 டீஸ்பூன் ரெட் சில்லி பவுடர், 1 டீஸ்பூன் கரம் மசாலா, சால்ட் தேவையான அளவு. இப்போது இது எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஏன்னா நம்ம ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போடும்போது லம்ஸ் இருக்கும். ஸோ அந்த லம்ஸ் வராமல் ஃபஸ்ட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க நீங்கள். அதுக்கப்புறமா நான் இதுக்கு வந்து 1 கப் வந்து தண்ணி வந்து ஆட் பண்ணி ஃபுல்லாக நல்லா மிக்ஸ் பண்ண போகிறேன். இப்போ பாருங்கள், கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி அப்படியே மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கேன். இது வந்து நமக்கு வந்து நல்லா பேஸ்ட்டாக நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிடணும். லம்ஸே இருக்கக்கூடாது, அதுதான் முக்கியம். ஸோ அதனால் லம்ஸ் இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போது ஆல்மோஸ்ட் நல்ல ஒரு திக்கான கன்சிஸ்டன்சிக்கு வந்துருச்சு. இப்போ இன்னும் கொஞ்சம் இருக்கிற லம்ஸை வந்து நான் வந்து உடச்சி விடுறதுக்காக இன்னும் நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கேன். இப்போ நம்மளோட பேட்டர் வந்து ஆல்மோஸ்ட் டன். ஒரு திக்கான கன்சிஸ்டன்சியில் இருக்குது. ஸோ இதை வந்து நம்ம இன்னும் கொஞ்சம் வாட்டர் ஊற்றி டைல்யூட் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் நான் ஒரு 1/4 கப் வாட்டர் ஊற்றிட்டு வாட்டரையும் அந்த பேட்டரையும் நல்லா மிக்ஸ் பண்ணுறேன். இப்போது நம்ம தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமும் அது கொஞ்சம் திக்காக இருக்குது. ஸோ நமக்கு வந்து ஒரு பஜ்ஜி மாவு கன்சிஸ்டன்சியில் வரணும். அதுக்காக நான் வந்து இன்னொரு 1/4 கப், மொத்தம் 1.5 கப் தண்ணி நான் இதுக்கு வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். இந்த டைமில் நீங்கள் வேணால் சால்ட் செக் பண்ணிக்கோங்க. சால்ட் ஒரு ஸ்பைசஸ்லாம் உங்களுக்கு வந்து ஆட் பண்ணணுன்னா நீங்கள் வந்து இந்த டைமில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்மளோட பேட்டர் ரெடி ஆகிடுச்சு. ஸோ அடுத்து வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கணும் நம்மளோட பேட்டரை. இப்போ நம்ம ஒரு சுக்கினியை எடுத்து அதை வந்து இந்த பேட்டரில் ஃபஸ்ட் நல்லா டிப் பண்ணிடலாம். டிப் பண்ணிவிட்டு இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. அப்போ தான் எக்ஸஸாக உள்ள போர்ஷன் எல்லாமே வந்து கீழே இதுவாயிரும். இப்போ நம்ம வந்து பிரெட் க்ரம்ஸில் ரோல் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ரோல் பண்ணிவிட்டு ஒரு லேயர் கோட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து எடுத்து தனியாக வச்சிடலாம். இதே ப்ராசஸை ரிப்பீட் பண்ணிக்கோங்க. பேட்டரில் ஃபஸ்ட்டு டிப் பண்ணுறேன். நல்லா அது கோட் ஆனதுக்கப்புறம் அதை எடுத்துகிட்டு அடுத்து பிரெட் க்ரம்ஸில் ரோல் பண்ண போகிறேன். இப்போ
இப்போது என்னோடய சுக்கினி ஃபுல்லாகவே நான் வந்து கோட் பண்ணி ரெடியாக வச்சுருக்கேன். நான் வந்து இதை ஏர் ஃப்ரையரில் பண்ண போகிறேன். நீங்கள் வேணால் ஆயிலில் ஃப்ரை பண்ணுறதுனா பண்ணிக்கோங்க. பட் சுக்கினி வந்து கொஞ்சம் வாட்டர் கண்டென்ட் உள்ள ஒரு வெஜிடபிள். ஸோ அதனால் கொஞ்சம் அப்போ சில டைம்ஸ் வந்து வெடிக்கும். அதோட தண்ணி வந்து வெளியில் வரும்போது நீங்கள் எண்ணெயில் ஃப்ரை பண்ணும்போது வெடிக்கும். ஸோ அதை மட்டும் பார்த்துக்கோங்க. இப்போ நான் என்னோடய ஏர் ஃப்ரையர் பேஸ்கெட்டில் நான் வந்து இதை 1 பை 1 லேயர் பண்ணிக்கிறேன். லோ ஃப்ளேம்லேயே வச்சு நீங்கள் வந்து ஃபுல்லாக ஃப்ரை பண்ணுறது பண்ணிக்கோங்க. ஏன்னா ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா டக்குன்னு வெடிச்சிருச்சுன்னா அது வந்து உங்களுக்கு கஷ்டம். ஸோ அதனால் பார்த்து பண்ணுங்கள். இப்போ நான் என்னோடய பேஸ்கெட்டில் ஃபுல்லாகவே அடுக்கிட்டேன். இப்போ வந்து நம்ம இதை வந்து எப்படி குக் பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ ஜஸ்ட் நான் வந்து சும்மா ஆயில் ஸ்ப்ரிங்கிள் பண்ணுறேன். நீங்கள் வந்து இதை ப்ரஷ் பண்ணணுன்னாலும் ஆயில் ப்ரஷ் பண்ணிக்கோங்க. பட் ப்ரஷ் பண்ணால் நிறைய ஆயில் இதுவாகும். ஸோ நான் கம்மியான ஆயில் யூஸ் பண்ணணுன்னு ஜஸ்ட் ஸ்ப்ரே பண்ணுறேன். இப்போ என்னோடய ஏர் ஃப்ரையர் வந்து எப்படி டெம்பரேச்சர் செட் பண்ணலான்னு பார்க்கலாம். நான் வந்து 185 டிகிரியில் 5 மினிட்ஸ் வச்சு குக் பண்ண போகிறேன். டிகிரி அண்ட் 5 மினிட்ஸ். ஃபஸ்ட் இது ஒரு 5 மினிட்ஸ் குக் ஆகட்டும். அதுக்கப்புறம் நம்ம வந்து திருப்பி ஆயில் ஸ்ப்ரே பண்ணிவிட்டு நம்ம வந்து குக் பண்ணலாம். இப்போ ஆல்மோஸ்ட் 5 மினிட்ஸ் முடிய போகுது. எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ ஓப்பன் பண்ணுறேன். 5 மினிட்ஸ் முடிஞ்சிருச்சு. ஒரே மாதிரி குக் ஆகிருக்கு. பட் எனக்கு இது வந்து கோல்டன் ப்ரௌன் கலரில் இருக்குது. ஒரு கோல்டன் கலரில் நான் வந்து எனக்கு இன்னும் கொஞ்சம் ரோஸ்ட் ஆகணும் அந்த கோல்டன் ப்ரௌன் கலர் வரதுக்கு. ஸோ அதனால் நான் இன்னும் கொஞ்சம் ஸ்ப்ரே பண்ணிவிட்டு ஆயில் நான் வந்து இன்னும் ஒரு 5 மினிட்ஸ் வைக்க போகிறேன். 190 டிகிரியில் இப்போ வந்து நான் ஒரு 5 மினிட்ஸ் வச்சு குக் பண்ண போகிறேன். டோட்டலாக நீங்கள் 190 டிகிரியில் 10 மினிட்ஸ் வந்து குக் பண்ணிக்கோங்க. குக் பண்ணிங்கனாலே உங்களுக்கு வந்து சூப்பராக கோல்டன் ப்ரௌன் கலரில் உங்களோட சுக்கினி ஃப்ரிட்டர்ஸ் வந்து ரெடி ஆயிரும். இப்போ ஆல்மோஸ்ட் அந்த 5 மினிட்ஸ் முடிய போது ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் நம்ம. ஓகே, இப்போ நான் ஓப்பன் பண்ணுறேன். ரொம்ப பியூட்டிஃபுல்லாக என்னோடய ஃப்ரிட்டர்ஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு. இது வந்து ரொம்ப ஈஸியான ஒரு ஸ்நாக் ரெசிபி. கிட்ஸ் அண்ட் எல்லா எல்டர்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். வீட்டில் ட்ரை பண்ணி